Amen, amen. Blessed be the name of the Lord. இயேசு நாமம் என்றும் மகிமைப்படுவதாக. We want to welcome to of those who have joined us through this Facebook live this evening. இந்த சாயங்கால வேளையில ஃபேஸ்புக்கோட இணைந்த யாவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். Thank you to be with us. எங்களோட இணைந்ததுக்காக நன்றி. Wherever you are, I believe that the Lord will speak to you. தேவன் உங்களோட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். So stay with us. Listen the word fully. எங்களோட இணைந்திருங்க. முடிவு வரும் தேவனோட வார்த்தை கேளுங்க. God has a way to speak to you and bless you with His word. தேவன் தன் விதத்தில் தன் வார்த்தையை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். Can somebody say amen? Can somebody give amen to the Lord? No, there's a purpose of me living today. இன்றைக்கு நான் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. If somebody who understand, you better shout amen. If you're still breathing, and you are not lying down in the hospital bed, in unrealizing situation, நீங்க ஒரு கோமா சிச்சுவேஷன்ல ஒன்னொரு இல்லாத சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காம இருப்பீங்க என்று சொன்னா, and today you are alive and you in your sense நீங்க வீரோட இருந்து நீங்க உங்களோட ஒன்னொருல இருப்பீங்க என்று சொன்னா, I believe God has a purpose for you to be alive today. நீங்க இன்றைக்கு வீரோட இருப்பதற்கு தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். Can somebody say amen? No, we thank God for so many things sometimes, or big things, but we forgot that the greater of all things is to have life. நம்ம பெரிய பெரிய அற்புதங்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Once we pray, God gave us something. தேவனுக்கு நம்ம ஜெபிக்கும் போது தேவன் சில பொருள்களை சில காரியங்கள் சந்திக்கும் போது சில பிரச்சனைகள் வந்து நம்ம நீக்கி கொண்டு வரும்போது we thank God for that. But sometimes we forgot to thank God that this day that I'm still living. இந்த நாள்ல நான் இன்னும் உயிர் வாழ்கிறேன். And need to thank God for that. அதுக்காக நம்ம நன்றி செலுத்துறவங்களா இருப்போம் என்று சொன்னா, come on, somebody give a God a clap offering and give God some praise. கரங்களை தட்டி, because many people doesn't make it, but God has a purpose for giving you today. இன்றைக்கு தேவன் எனக்கு தந்த இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்தணும். because some people does not have today. ஆனா சிலருக்கு இந்த நாள் இல்லை. And you need to understand there's a purpose of God in giving you today. இன்று தேவன் உங்களுக்கு இந்த நாளை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. Somebody lift up your hand and say thank you Jesus. Come on, say it out again. Thank you Jesus. Yeah. I would like to title my sermon today and call it Today for Tomorrow. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தின் தலைப்பானது இன்று நாளைக்காய். இன்று நாளைக்காய். Today for tomorrow. I did some research and found out, நான் சில காரியங்களை படித்து நான் கண்டுபிடித்த சில காரியம் என்னன்னு சொன்னா, what you eat today will sustain you for tomorrow and day after tomorrow and day after tomorrow. இன்றைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாட்டானது நாளைக்கு நாளைக்கு அதுக்கு அங்கிட்டு வருகிற சில நாட்களுக்கு அது உதவி செய்யும். What you eat today is so important. It will help your tomorrow. It will energize your tomorrow. இன்னைக்கு நான் சாப்பிட்ற உணவானது அவ்வளோ முக்கியம். Because if I take something that is healthy and give me enough protein and iron and vitamins and whatever mineral is in எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடானது சரியா சாப்பிட்டேன்னு சொன்னா அதுல முக்கியமான சில வைட்டமின்கள் சில தன்மைகளை இருந்தது என்று சொன்னா, அந்த வைட்டமின்கள் அந்த தன்மைகள் அந்த குணங்கானது என்னோட நாளைக்கு எனக்கு தேவைப்படுற பலனை கொடுக்கும். But if I never eat or taken anything for a 24 hours, ஒரு 24 மணி நேரம் நான் ஒன்றும் சாப்பிடலை என்று சொன்னா, the scientist has found out, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, your body will start to eat yourself.
என் உடம்பு என் உடம்புல இருக்கிற வைட்டமினை மிஞ்சி இருக்கிற வைட்டமினை அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். It's a process of eating yourself because you never feed them. ஏன்னா நான் அதுக்கு போதுமானது கொடுக்காதனால என் உடம்பே எங்குள்ளாக எங்க பகுதியில் இன்னும் வைட்டமின்கள், சில மினரல்கள், சில காரியங்கள், you will begin search and try to eat myself. If you keep on not eating, நான் தொடர்ந்து சாப்பிடாமல் இருப்பேன்னு சொன்னால் I will go worse to worse and worse and worse. So what I'm doing today, it's important for my living being. இன்றைக்கு நான் செய்கிற காரியமானது நான் அடுத்த நாள் உயிர் வாழுவதற்கு முக்கியமாக இருக்கிறது. Can somebody say amen? It's played a major role. அது முக்கியமான ஒரு வேலையை தன்மையை செய்து கொண்டிருக்கிறது. Let us go for today's verse. It's taken from book of Joshua chapter 3 and verse 5. I love Joshua. He's a great man. எனக்கு ஜோஷுவா ரொம்ப பிடிக்கும். another word for Joshua is Jesus. யோசுவா என்ற பேரின் அர்த்தம் என்னது? நல்லா சொல்லுங்களா. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, ஐ லவ் யூ. கம் ஆன், ஜோஷுவான்னு பேர் அர்த்தம் என்னது? இஸ் ஜஸ்ட் ஜீசஸ். நீங்கள் இப்போலாம் யோசுவான்னு சொல்கிறாங்களோ, தட் மீன்ஸ் இஸ் ஜஸ்ட் இயேசு, ஜீசஸ் ரட்சகர். So here Joshua in chapter 3 and verse 5, Joshua 3:5 Joshua say, Joshua told to the people, Joshua தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், consecrate yourself. உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. For tomorrow the Lord will do amazing things among you. Oh my God. Get ready for today. Prepare yourself today for tomorrow's miracle. நரக்கரங்களை தட்ட மறந்துட்டீங்களே. இன்றைக்கு நான் அடுத்த நாள் தேவன் செய்த அற்புதங்களுக்கு I need to get ready today. பக்கத்துல சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு நல்லா சொல்லுங்க, இன்னைக்கு. இன்னைக்கு சரியா இருந்தா நாளைக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நான் செய்யறத செய்வேன் எடுச்சலாம். No, I feel one thing. What the devil is stealing from us is today. இன்றைக்கு பிசாசு நம்ம கிட்ட இருந்து திருடுறது இன்றைக்கு. Now if you can see one of the laziest men in the world, you are seeing it right in front of you now. உலகத்திலே இருக்கிற ஒரு சோம்பேறியான மனுஷனை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவனை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்கள் சோம்பேறியா? நல்லா தட்டி சொல்லுங்க, நீங்கள் சோம்பேறியா? No, I'm so lazy for doing what I'm supposed to do today. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு செய்யறதே எனக்கு தெரியும். I should do it today, but I just lazy. எனக்கு தெரியல இது செய்யலாம் இல்லைக்கல. ஆனா இந்த சோம்பேறி இருக்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னை மாதிரி இருக்கிறவங்க மட்டும் அமைதியா கையை தூக்கி காமிக்கிறீங்களா? அடக்கடவுளே, பரவாயில்லையா சில பேரு. பரவாயில்ல, 99% church is like that. Good God. Consecrate yourself today, for tomorrow the Lord is going to do amazing things. நம்மத்திலே தேவன் பெரிய காரியம் செய்வார். And what happened? Let us drop down to verse 15. 15வது வசனத்துக்கு போவோம். Joshua 3:15. Joshua 3:15. And the verse say, now the Jordan is at the flood stage all during the hours. அறுவடை நேரத்தில் யோர்தான் நதியானது அது வெள்ளம் புரண்டது போல தழும்ப ஓடிக்கொண்டிருக்கிறது.
In fact, some versions say it was overflowing. யோர்தான் நதியானது நிரம்பி போய் கொண்டிருக்கிறது. It was in overflow. Yet as soon as the priests who carried the ark, ஆசாரிப்பின் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியர், as he reached the river Jordan, யோர்தான் நதி அவங்க கிட்ட வரும்போது, as their feet touched the water's edge, அவங்களோட கால்களானது அந்த தண்ணியின் நுழியில தொடுகிற வேலையில, you know what I meant? The flow was cut off. இந்த பக்கமோ அந்த பக்கமோ தண்ணி வருகிற அந்த ஆறுல ஊற்றுகிற தண்ணியை நிறுத்தி வைத்தார் தேவன். And Joshua and his people walked down on the dry land. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தண்ணியில் பாட்டி ஒரு வறண்ட ஆற்றுல தேவன் நடக்க வைத்தார். So prepare today for tomorrow. It's going to be amazing. நாளைக்கு நான் அற்புதம் செய்ய போறேன். இந்த ஆசாரிங்க, as the priest, ஆசாரிங்க as they carry the ark of covenant, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற வேளையில, as they touch, oh my God, can I tell you, people of God, நீங்க சுமந்து கொண்டு போகிறவர் நீங்க கடந்து போகிற பாதையை காட்டிலும் பெரியவர். நீங்க சுமந்து கொண்டு போகிறவர் நீங்க கடந்து போகிற பாதையை காட்டிலும் பெரியவர். The one who I'm carrying is greater than the journey that I'm going to go in my life. If I can't carry him and walk in the journey of my life, அவரை சுமந்து கொண்டு நான் என் வாழ்க்கையின் பாதையில நான் செல்லுவேன் என்று சொன்னா, it's going to be amazing. அது அதிசயமா இருக்கும். டை சம்படி இன்னைக்கு தான் நல்லா சொல்லுங்களேன். இன்னைக்கு நாளைக்கு வெயிட் பண்ணாதீங்க. இப்ப ப்ரே பண்ணுங்க. இப்ப அவரை சுமங்க. இப்ப அவரை தூக்குங்க. Because you need to carry God today. If I can carry him today, oh my people, it's going to be amazing tomorrow. What you're facing in your journey, நாம் போற பாதையில என்னத்தை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். For Joshua and his people, ஜோஷுவாக்கு தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோர்தானை கடக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யோர்தானை கடந்தாதான் வாக்குத்தத்த தேசத்துக்கு போக முடியும். No, before God fulfill the promises, before you are in the place of your promises, something that you need to come over. இது சில காரியங்கள் நான் மேற்கொள்ளணும். Somebody say amen. Until you never cross, you cannot get into the promise. சில காரியங்களை நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You need to win something. And I'm going to tell you, people of God, that's not the only battle. Because யோர்தானை கடந்தோனே அங்க எரிகோ இருந்தது. There was a fight after fight after fight after fight. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, என்னத்தை நீங்க ஜெயிக்கணும், என்னத்தை நீங்க கடக்கணும். For me today, as today, இந்த நாளை இன்றைக்காக நான் வைத்துக் கொள்றதுக்கு, what I need to win, what I need to overcome. And the word of God says, consecrate yourself. உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க. Another translation say, the deeper word, get into his sanctuary. அவரோட பிரசன்னத்துக்குள்ளாக செல்லுங்க. சொல்லுங்க இன்னைக்கு, சொல்லுங்களேன் இன்னைக்கு, நல்லா சொல்லுங்களேன் இன்னைக்கு. No, if you pray today, tomorrow will be okay.
அட்லீஸ்ட் 5 பேர் ஏமேன் இருக்காங்க. இன்னைக்கு ஜெபிச்சோம்னா நாளைக்கு சரியா இருக்கும். I never say நாளைக்கு பிரச்சனை இருக்காது. நாளைக்கு அந்த பிரச்சனையிலே தேவன் சரியாக கொண்டு போவார். I will have the problem still, but what I did today, what I pray today will work for tomorrow. Sometimes people of God, we are too busy and we forget that simple thing that we need to do. Can I tell you, ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிற ஜெபம் பத்தாது, வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிற ஜெபம் பத்தாது, காலையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபம் பத்தாது. You need to go to your room, close the door and pray. என் அறைக்குள்ள சென்று ஒவ்வொரு நாளும் if I can pray, it's going to be amazing tomorrow. எவ்வளவு நாள் நம்ம ஜெபம் இல்லாம போக முடியும்? It's like eating yourself, people. It's dangerous. Like somebody say it's dangerous. சொல்லுங்களா அது ஆபத்து? நல்லா சொல்லுங்களா அது ஆபத்து? நல்லா சொல்லுங்களா ஆபத்து? If you are just moving in Christian life without a personal prayer with the Lord, தேவனுக்குள்ளாக எனக்கோ தேவனுக்கோ தள்ளிப்பட்ட ஒரு தொடர்பு இல்லாம கிறிஸ்து வாழ்க்கை நான் வாழுவேன்னு சொன்னா it's dangerous. அது ஆபத்து. Parents, teach your children to go and pray. பிள்ளைகளை அடிச்சு ஜெபம் பண்ண வைங்க. It's good. அதுக்கு முன்னுக்கு நான் ப்ரே பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க திரும்பி கேட்குங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க திரும்பி கேட்குங்க. They want to see their parents praying. They want to see their mommy praying. They want to see their daddy praying. If my parents not praying, forgot about your children. உங்க பிள்ளைங்க ஜெபிக்கிறத மறந்துடுங்க. Because you are their role model. You need to able to say, Papa is praying, now you can pray. Mommy is praying, now you can pray. நீங்க அரை மணி நேரம் ஜெபித்தீங்களா உங்க பிள்ளைங்க 10 நிமிஷம் ஜெபிக்குங்க. நீங்க 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு வந்தீங்க உங்க பிள்ளைங்க 1 நிமிஷத்துல ஜெபித்து வராங்க. Don't expect them to pray 1 hour when you have 5 minutes for the Lord. Pray. I know this is a dangerous part. எல்லாருக்கும் பிடிக்க pastor you pray, talk about anything but don't talk about prayer. எல்லாத்தையும் பத்தி பேசுங்க pastor, ஆனா ஜெபத்தை பத்தி மட்டும் வேண்டாம். I don't have time for that. Don't let your body eat yourself. There was a Jordan in the journey. Because I don't know what I'm going to face tomorrow. நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியாது. Once Moses take them out from Egypt. Moses Egyptல இருந்து Moses கொண்டு வந்துட்டான். They thought everybody going to open. Okay, செங்கடலை தாண்டிட்டோம். எல்லாம் சரியா ஆக போகுது. And Moses was with them. Moses அவங்களோட இருந்தாங்க. So everything was going on fine and good. Yeah, they faced their problem and their problem. இங்க பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சு. And now Moses no more. இப்போ மோசஸ் இல்ல, ஜோஷுவா மோசஸ் எடுத்து வந்துட்டா. A young man Joshua. Now Joshua faced a greater fight of his life. Joshua தன் வாழ்க்கையின் போராட்டத்தை சந்திக்கிறான். The one thing that can help you is prayer. ஒரு காரியம். Parents, people, brothers, sisters, set an example. Touch somebody and say, உங்க பிள்ளைங்க உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்க என்ன செய்யணும் அதுதான் அவங்க செய்வாங்க. Always remember that what you do, that what they will do. And Joshua was ready for the fight.
Because he was in prayer. Did God give you today so that you can pray to win tomorrow? தேவன் இந்த நாளை எனக்கு கொடுத்துக்கிற ஒரு காரணமானது so that I can pray today and win tomorrow. இன்னைக்கு நான் ஜெபித்து நாளைக்கு நான் ஜெயிக்கிறதுக்கு தேவன் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறாரா? Your today is for tomorrow. Remember Jesus told the disciple, இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு, let's go to the place of Lazarus. லாசரு பார்க்க நம்ம பார்ப்போம். Lazarus is sleeping, he tell in the beginning, தூங்கி கொண்டு இருக்கிறான். No, we need to go and wake him. The disciple could not understand. சீஷர்களுக்கு புரியல. கொஞ்சம் போட்டா, can I go little more church? ஜெபிக்காதவங்களுக்கு புரியாது. Those who never pray, you cannot understand the language of God. ஜெபிக்காதவங்களுக்கு தேவனோட பாஷையின் மொழி புரிந்து கொள்ள முடியாது. You can understand what God is saying. இந்த தேவன் என்ன சொல்லுகிறான்னு புரிந்து கொள்ள முடியாது. Disciple, the சீஷர்கள், they were with the law, but they couldn't understand the law. இன்னைக்கு நம்ம கடவுளோடு இருக்கலாம், ஆனா கடவுளை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். And the disciple giving the answer to Jesus. லாசரு தூங்கி கொண்டிருப்பானா, he will wake up by himself. Why we need to go? லாசரு தூங்கிட்டானா யார் நம்ம போய் எழுப்பணும்? தூங்கனவன் எந்திரிக்கலாம். Sometimes are we giving some answer to God because we couldn't understand the Lord? தேவனை புரிந்து கொள்ளாதனால நம்ம கடவுள்கிட்ட சில பதில்களை கொடுக்கிறோமா? Because simply I could not understand the language of the Lord. தட்டி சொல்லுங்க, don't give answer. நல்லா சொல்லுங்களா, பதில் கொடுக்காதீங்க. Don't give answer. Don't give. சிலதுக்கு we should not give answer people. சொல்லுங்களா, அப்படின்னா அப்படிதான். நல்லா சொல்லுங்க, அப்படின்னா அப்படிதான். நல்லா சொல்லுங்க, அப்படின்னா அப்படிதான். நல்லா சொல்லுங்க, அப்படின்னா அப்படிதான். If you need to carry the ark, you need to carry the ark. நான் தேவனை சுமந்துட்டு போனோம்னா நான் தேவனை சுமந்துட்டு போனோம். I cannot say, God, I will go to the Jordan without carrying the ark because the ark is heavy. நான் யோர்தானுக்கு போறேன், ஆனா உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா உடன்படிக்கை பட்டி பாரமா இருக்குது. It's sometimes you people of God, it is the weight of prayer and worship that I need to carry in my life. என் வாழ்க்கையில பாரமா நான் நினைக்கிற ஜெபத்தையோ ஆராதனையோ அனுதினமோ நான் சுமந்துக்கிட்டு, oh my God, I need to carry, even I feel it is heavy. ரெண்டு பேர் தட்டி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க, hold on, carry it, hold on, all the weight, all the weight. அந்த பாரத்தை தாங்கிக் கொள்ளுங்க. You need to learn to hold the weight, all the way. Is it the devil has steal the time? பிசாசானவன் நம்மளோட நேரத்தை திருடி வைத்திருக்கிறானா? That we feel that I don't have time for God anymore. தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. You know, sometimes we are watchful, we are careful in what the devil is stealing in our life. என் வாழ்க்கையில் என்ன பிசாசு எடுக்கிறார்? We are so careful taking care of our children, of our income. நம் பிள்ளைங்க, நம்மளோட எவ்வளோ நம்மளோட இன்கம் வருது, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னோட வேலை எல்லாம் பார்த்துக்கோ. But how about your time? How about your time?
time for God? I have time for God. I have time for God. கடவுளுக்கு கொடுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா? Because I think the most valuable thing that I can give to the Lord is my time. தேவன் நான் சில கொடுக்கிற உயர்வான சில காரியம் என்னன்னு சொன்னா என்னோட நேரம். Tell somebody, your time, your time, your time, your time. What you're doing with your time? இன்னைக்கு உங்களோட நேரத்தை நீங்க என்ன செய்றீங்க? What you're doing with your time? What you're doing with your time? Today you have time, and what you're doing? Oh, I like to look some people and say, what you're doing with today's time? நீங்க இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா? Hey Christian, today is Sunday. நீங்க நைட்டு கிளம்ப. Some of you, where you are? Are you in the house of the Lord or somewhere else? Where's God time? கடவுளோட நேரம் எங்க? We can have time for anything else. It's the devil is taking our time. I still remember, எனக்கு ஞாபகம் இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த மினி பஸ் தெரியும்? ஐயோ, தெரியாத பிள்ளைங்களா இருக்காங்க பாருங்க. இந்த நம்பர்லாம் மறந்துட்டேன். தோசை ஷாலாம்லாம் மினி பஸ். வா, அந்த பிங்க் கலர் இருக்கும் பாருங்க, ஒன்று செம்ம கியூட்டா இருக்கும். அந்த கேர்லிஷ் பிங்க், நோ பிங்க் அண்ட் ஒயிட் கிரீன், நோ இப்போல்லாம் அது இல்லை. அந்த மினி பஸ்ஸில் சாண்டின் மாதிரி தொங்கிட்டு போகிறவா வா தஸ் ஐ திங்க் எத்தனை காசு? 30 cent to 60 cent வருங்க, எனக்கு தெரியல. 60 cent 60 காசு. சர்ச்சுக்கு வர்றதுக்கு காடி இருக்காது, கிராப் இருக்காது, யாரை ஏற்றிட்டு போவ ஆளும் இருக்காது. 8 மணி சர்வீஸ்க்கு 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி 6 மணிக்கு வீட்டிலேருந்து வெளியாகி நடந்து பஸ் எடுத்து இறங்கி நடந்து வேர்த்து உருவருத்து, அப்போ வேற பாசெல்லாம் சொல்லுவாங்க, நீ டை கட்டினாதான், இல்லைனா ஷர்ட்டு பாதி வேர்த்து இருக்கும். மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு டையை கட்டிட்டு மறுபடியும் முடிஞ்சோடனே அதே நடந்து போய் அதே மினி பஸ் ஏறி மறுபடியும் நடந்து போய் வீட்டுக்கு போய் சேர கேட்டிய. ஆனா இன்றைக்கு என்ன நம்மளுக்கு இல்லை? We got a car, we got a bike, we got a Grab, we got a train. எல்லாம் இருக்கு. We got people help us to fetch us even. நமக்கு உதவியாளியா இருக்காங்க. You call, they will come and fetch you before even you ready. நீங்க ரெடி ஆகும் மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து கீழே வந்துட்டே ரெடி ஆயிட்டீங்களா? But we doesn't have time. நேரம் இல்லை. But we're talking about so much of miracle. நம்ம அற்புதம் மீனு பேசுறோம், அதிசயம் நடக்கணும் பேசுறோம். இக்குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், சபையில் அற்புதம் நடக்கணும், ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். But where's the time that you need to give to the Lord today? இன்றைக்கு நான் தேவனுக்கு கொடுக்க போகிற அந்த நேரம் எங்க? I can tell boldly even in this life. நான் தலையை உயர்த்தி கம்பீரமாக சொல்லுவேன். எத்தனை நாள் நான் பஸ் ஸ்டாப்பில் படுத்து தூங்கியிருக்கேன்னு என் மனைவி ஒரு ஆளுக்கு தான் தெரியும். கல்யாணம் பண்ணாத மனுக்கு இப்போ பஸ் ஸ்டாப்பில் தூங்கி வச்சிருக்காங்களா? ஐயோ, இன்னும் during the time I was serving the Lord. கடவுளுக்காக ஊழியர் செய்கிறேன். இதே கேல ஊழியர் செய்யும் போது இன்னும் லைஃப் இஸ் நாட் ஈஸி. 12:30 மணி 1 மணிக்கு அங்கிட்டு பஸ்ஸு கிடைக்காது. பழைய டாக்ஸி எடுத்து போக காசும் இருக்காது. டாக்ஸி இருக்கும், பழைய டாக்ஸி, ட்ரெயினும் இருக்காது.
விடிய விடிய பஸ்ஸில் உட்காந்து அடுத்த நாள் பஸ் எடுத்து வீட்டுக்கு போய் இருந்த நாட்கள் அநேகம். God never let us that at this season. இந்த காலங்கள் அதெல்லாம் நம்ம கடந்து போக தேவையே இல்லை. எத்தனை மணினாலும் we can go back home. நீங்கள் எங்கே மாட்டிக்கிட்டு இருந்தாலும் just call the pastors, call the leader. We will come with the car and fetch you. We are your 999. நாங்கள் தான் உங்களோட 999 எத்தனை மணிக்கு எவ்வளோ கால் பண்ணாலும். என் ஃபோனு வாங்குகிற நாள்லேருந்து இது வரைக்கும் நான் ஆஃப் பண்ணதா சரித்திரமே இல்லை. அதே பேட்டரி முடிஞ்சு என்னைக்காச்சும் ஆஃப் ஆகும். அதை எப்போ சார்ஜ் பண்ணுவோம்? போட்டு ஏதாச்சும் 1% 2% ஆன் பண்ணிடுவோம். பிகாஸ் 999 need to stand by. Life is easy now. இப்போ இருக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபமான வாழ்க்கையாக மாறிடுச்சு. பட் yet I don't have time. எனக்கு கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. I can carry him anymore. அவரை சுமக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. And journey of my life, நான் போகிற பாதையில் when something blocked me and I'm stuck there, சில பிரச்சனை கடந்து வந்து என் முன்பாக இருக்கும் போது I go down because I feel what I need to do today. இன்றைக்கு நான் செய்யறத செய்யாதனால நாளையின் பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியல. Get ready today. இன்னைக்கு ஆயத்தமாங்க. The fighter will never get ready to fight when he going to fight tomorrow. நாளைக்கு சண்டைக்கு போறதுனால அவன் நாளைக்கு ஆயத்தம் பண்ண மாட்டான். A fighter get ready. Sometimes I used to think, நான் சில வேளை யோசிச்சு பார்த்துருக்கேன், what is army guys all doing training and training? இந்த ஆர்மிக்காரங்களை அவ்வளோ பயிற்சி பண்ணுறாங்க. Is it some of them never go to fight but yet they practice? சில பேர் சண்டைக்கே போயிட மாட்டாங்க. They just practice because they are getting ready for tomorrow because they don't know tomorrow what will happen. They are practicing. They are carrying weight. அவங்க ஒரு நாள் they go to gym and they pump up their body. அவங்க சரீரத்தை தாஃபா பலத்தோடு ஹைத்தோடு they know to use every weapon. என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தணும் they know how to use it. M16 they know how to use it. என்ன போகும் சொல்லுவாங்க, you know, they know in which second they need to throw it. They know where to throw it. They go to the practice. Why? It is for tomorrow. சில வேளையில ஜனங்களை, you need to do something today so that tomorrow will be okay. அதனால தான் கடவுள் இன்றைக்கு எனக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். Don't let anything steal your today. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செய்யலாம். No. If you want to start prayer today. ஏன்னா நான் நாளைக்கு ஜெபிக்கலான்னு நினைப்போம், நாளைக்கும் அதே தான் சொல்லும், நாளைக்கு ஜெபிக்கலான்னு, நாளானைக்கும் அதே தான் சொல்லும், நாளானைக்கு ஜெபிக்கலாம். ஒரு நாள் தானே, அந்த ஒரு நாள் சொல்லி in my lifeல வருஷங்கள் கடந்து போயிடும். And I couldn't do what I need to do because of what I did today. இன்றைக்கு நான் செய்த காரியத்தினால. So let us start something today that He will overcome my tomorrow. இன்னைக்கு நான் வாழ்வது நாளைக்காய். இன்னைக்கு நான் செய்கிற காரியங்களானது நாளைக்கு நீ ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு என்னோட ஆராதனை நாளைக்கு என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கும். இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபமானது நாளைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். It's about what I'm doing
today, it will work for tomorrow. இன்றைக்கு நான் செய்யற காரியமானது அது நாளைக்கு வேலை செய்யும். இன்றைக்கு நான் செய்கிற காரியமானது அதுக்கு நாளைக்கு அற்புதத்தை உண்டாக்கும். இன்னைக்கு நான் செய்யற காரியமானது நாளைக்கு என்னை மேற்கொள்ள வைக்கும். இன்றைக்கு நான் செய்யற காரியமானது நாளைக்கு எனக்கு ஜெயத்தை கொடுக்கும். It's what I'm doing today, and the Lord has given you today. இன்றைக்கு தேவன் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். So when you come in the church, when you're in the prayer, give your best today. இன்றைக்கு சிறந்ததை கொடுங்க. இன்னைக்கு ஆராதிங்க, இன்னைக்கு கத்துங்க, இன்னைக்கு பாடுங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுங்க. Come on, people of God. You are so scared of your voice. குரலை பார்த்து அவ்வளோ ஜகப்படுறீங்களா? நாளைக்கு வீர் இல்லைன்னா இந்த குரல் இருக்காது. My voice better go off today because tomorrow is not uncertain. If I can shout today and you say, because shouting pastor, கத்தாதீங்க pastor, குரலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வீரோடு இருக்கணும் உனக்கு நிச்சயம் கொடுக்க முடியுமா? Then I will not shout today. Sorry, people. But I will let you lose anything today for the sake of God. ஆனா இன்னைக்கு நான் தேவனுக்காக எதையும் நான் இழக்க தயாரா இருக்கேன். I will to put that good coins in the offering bowl. என்கிட்ட இருக்கிற அந்த 2 பழத்தையும் நான் காணிக்கையா தேவன் செலுத்த நான் தயாரா இருக்கிறேன். யாரா நாளைக்கு இருப்பனா இல்லையா தெரியல. இருந்தால் என் தேவன் நாளைக்கோ பார்த்துக் கொள்வார். We need to have that kind of faith. Do it today. Pray today. Worship the Lord today. Shout today. Rise today. Save someone today. இன்னைக்கு துதிங்க. இன்னைக்கு ஜெபிப்போம். இன்னைக்கு சாட்சியாக வாழுவோம். இன்னைக்கு எழும்புவோம். இன்னைக்கு அவருக்காக வாழுவோம். Because I am today. Don't push it for tomorrow. அடுத்த வாரம் நான் ஆராதிக்கிறேன், அடுத்த வாரம் நான் துதிக்கிறேன், அடுத்த வாரம் நான் பாடுறேன், அடுத்த வாரம் நான் கத்துறேன், அடுத்த வாரம் நான் ஆடுறேன், அடுத்த வாரம் நான் கை தூக்குறேன். No, today. இன்றைக்கு. Because you are today. இன்றைக்கு நமக்கு இருக்கு. Let us stand in the presence of God. தேவனுடைய சமூகத்துல stand. ஜோஷுவாவோட இருந்தவர் நம்மளோட இருக்கிறார். என் துணையாளர் என்னோட இருக்கிறார். என்னோட உதவியாளர் என்னோடு இருக்கிறார். என்னை காப்பாற்றுவர் என்னோடு இருக்கிறார். என்னை காப்பவர் என்னோடு இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். I have him today. என் சாரோனின் ரோஜாவே, என் தேவனவர். He is a God of today. அவர் இன்றைய நாள் தேவன். Thank you, Lord. கரங்களை வைத்து அப்படி பாடுமா? சாரோனின் ரோஜாவே, பாடுமா? சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே. எல்லோருமே come on church. பழுதற்ற ரத்தமே, பழுதற்ற ரத்தமே, நாட்டு மணீஸ்வரே, சாரோனின் ரோஜாவே, நாட்டு மணீஸ்வரே.
அழகுள்ளவரே அழகுள்ளவா நீயே அழகுள்ளவா 10000 சிறந்தவரே அழகுள்ளவா அழகுள்ளவா 10000 சிறந்தவரே ஓசானா உன்னத தேவனே ஓசானா தாவீதின் மைந்தனே உன்னத தேவனே ஓசானா தாவீதின் மைந்தனே. It is today that I need to worship the Lord. இன்றைக்கு நான் தேவனை ஆராதிக்கணும். It's not about song. It's not about song. It's about worshiping the Lord sometime. சில வேற சத்தம் நல்லா இருக்குது, சவுண்ட் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கிறது இல்ல. Even anything is not good. எதுவுமே நல்லா இல்லைனாலும் I will worship the Lord. கரங்களை உயர்த்தி நான் தேவனை ஆராதிப்பேன். Because he is God. And I am today. இன்றைக்கு எனக்கு இருக்கு தேவனை ஆராதிக்க. இந்த நாள் எனக்குள்ள தேவனை ஆராதிக்க. And I will worship him. சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனே. You have today, you have today. தேவாட்டு குட்டி சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு சாரோனின் ரோஜாவே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு சாரோனே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு சேர்ந்து பாடும் அழகுள்ளவா 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 10000 சிறந்தவரே. அழகுள்ளவா Worship him, worship him. அழகுள்ளவா 10000 சிறந்தவரே. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா தாவீதின் மைந்தனே. ஓசானா உன்னத தேவனே ஓசானா தாவீதின் மைந்தனே. எல்லாம் நம்மளை விட்டுட்டு போனாலும் அவர் விட மாட்டார். நீங்க சுமக்கிற பெரியவர், உங்களோட பாதைகள் நிக்கிற இடத்தை காட்டிலும் அவர் பெரியவர். He will split your problem. உங்களோட பிரச்சனைகளை அகற்றுவர் அவரு. அவரை சுமப்பார். Don't see the way of your life. நான் வாழ்க்கை போற பாதையை பார்க்க வேண்டாம். If I get it, everything will be okay. நான் அவரை சுமந்து கொண்டு போவேன்னு சொன்னா எல்லாம் சரியாகும். உறவுகள் பிரித்த போகிலும் நண்பரில் நிவர்த்த நாளிலும் துணையாக வந்த அன்பினே மறந்தேனோ
துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்க ஆனாவானரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்க மாணவானரே உன்னத தேவனே ஓசானா தாவீதின் மைந்தனே ஓசானா உன்னத தேவனே ஓசானா தாவீதின் praise him. அவரை துதிப்போமா? எல்லாரும் open your mouth and praise him. We praise you, Jesus. வல்லவரே, நல்ல தேவனே. Praise you, Lord. Oh. Riba korobo, shaba korobocho. தேவனே, riba korobo, shaba korobo, koribacho. Riba korobo, shabato. Oh. Riba korobo, shabato. எல்லாம் நீதானப்பா. Riba korobo, shaba korobo, koribacho. Yes, Lord. Oh, yes, Lord. எல்லா நேரங்களும் எங்களோடு இருப்பவர் நீ. எங்களோடு இருப்பவர் நீ. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கையிலே சுகம் தந்த மருத்துவரே வியாதி படுக்கையிலே நம்பிக்கையிலே கையிலே தழும்பினால் சுகம் தந்த மறுபடியும் பாடுமா வியாதியிலே வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை அவர் இருக்காருங்க. The Lord can heal anything. அவரால் எல்லாம் சுகப்படுத்த முடியும். கவலைப்படாதீங்க. வியாதி He's your healer. உனது குடும்பத்தை, உனது வாழ்க்கைய, உனது சூழ்நிலையை, உனது காரியங்களை சுகப்படுத்த முடியும். பரிகாரியே 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 என் நோயில் சுமந்த இயேசுவே பரிகாரியே பரிகாரியே என் நோயில் சுமந்த இயேசு பரிகாரியே பரிகாரியே அவர் இருக்காரே என் நோய்
துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் நலமாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் துணையாளரே 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 துன்பத்தில் தாங்கும் பருவ பரிகாரியே பரிகாரியே என்னோய சுமந்த இயேசுவே பரிகாரியே துன்பத்தில் சுமந்த இயேசுவே அழகுள்ளவா நீ அழகுள்ளவா ஆயிரங்களில் சிறந்தவரே இன்றைக்கு எனக்கு இருக்க ஒரு ஆராதிக்க நேரம் இதனால் நான் ஆராதிக்க நான் உயிர் வாழ்கிறேன். I have today to call him. என் துணையாளர் சொல்லி அவரை கூப்பிட இன்றைக்கு எனக்கு நாள் இருக்கு. துணையாளரே துணையாளரே. You can call him today because he has today. இன்றைக்கு எனக்கு நாளை கூப்பிட முடியும். யாரை இந்த நாள் எனக்கு இருக்கு. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் பரம பரிகாரியே 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 என்னோய சுமந்த இயேசுவே பரிகாரியே பரிகாரியே என்னோய சுமந்த இயேசுவே ஓசானா உள்ளன தேவனே ஓசானா தாவீதின் மைந்தனே ஓசானா உன்னத தேவனே ஓசானா தாவீதின் மைந்தனே ஓசானா உள்ளாத தேவனே ஓசானா தாவீதின் மைந்தனே ஓசானா உன்னத தேவனே ஓசானா தாவீதின் மைந்தனே. ரிமெம்பர் இந்த வாரம் ஓசானா என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. அடுத்த வாரத்துல இயேசு சிலுவையில போறார். You have today. எனக்கு அடுத்த வாரம் இருக்க நிச்சயம் இல்லை. You are in the church today. இன்றைக்கு தேவன் ஆலயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் சமூகத்தில் இருக்கிறோம். அடுத்த வாரம் தெரியாது. It's uncertain. Uncertain. He's there for you today. இன்றைக்கு அவரை கூப்பிடுவோம். இன்னைக்கு நான் அவரை நோக்கி பார்த்து I can call him. இன்னைக்கு தான் நான் அவரை நோக்கி பார்த்து என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு தான் என்ன அவரை நோக்கி பார்த்து என்னால சொல்ல முடியும்.
துணையாளரே துணையாளரே. துன்பத்தில் தான் இல்லைங்களா அவரை கூப்பிட முடியும். என் ஜாதியின் மத்தியில பரிகாரியே பரிகாரியே கோலே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த அழகுள்ளவா அழகுள்ளவா அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே அழகுள்ளவர் அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்த அழகுள்ளவர் 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 10,000ங்களிலும் சிறந்த அழகுள்ளவர் 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 10,000ங்களிலும் சிறந்த Even those who are watching us through this Facebook live. It is today that I can come. இன்னைக்கு நான் கூப்பிட முடியும். God is still living. நான் இன்னொரு உயிரோடு இருக்கிறேன். I'm here. யாளரே துன்பத்தில் தாங்க அழகுள்ளவா அழகுள்ளவா 10,000ங்களிலும் சிறந்தவரே அழகுள்ளவா அழகுள்ளவா
துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. As everybody எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவங்க. As Paulina keeps singing சாரோனி ரோஜாவை பாடுகிறவங்க. Come on everybody, let us worship the Lord. மற்றவங்க எல்லாருமே just worship. சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே Rima kolobo shamatoro priyaralipama Rima kolobo shamatoro kurimato. அவரை துதிக்க ஆரம்பிக்கிறீங்களா? I want everybody to praise him, praise him, praise him. நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அவர் ரத்தம் நமக்காக வேலை செய்யும். Even those who are watching us, just to praise him, praise him, praise him, praise him. Rima kolobo shamatoro. எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். As Paulina just singing the song on the face again and again. Everybody just praise him. Everybody, எல்லாரும் மத்தவங்க எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். ரிபா குர்ரோபோ ஷபாத்தோ. Praise him, praise him, praise him. அவரை துதிக்க ஆரம்பிங்க, நன்றி செலுத்த ஆரம்பிங்க. Thank for the blood, thank for the work of the Lord. ரிபா குர்ரோபோ ஷபாத்தோ. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. Open your mouth and give thanks, give thanks. நன்றி சொல்லுங்க. And give thanks for the blood of God. Give thanks for the miracle. அற்புதத்துக்காக நன்றி, அதிசயங்களுக்காக நன்றி, ஆச்சரியங்களுக்காக நன்றி, உடைய நன்மைகளுக்காக நன்றி. ரிபா குர்ரோபோ ஷபா குர்ரோபோ ரிபா குர்ரோபோ ஷபாத்தோ. Everybody praise him, praise him, praise him, praise him. Rimakolobo shamato robo korimato. We praise you, we praise you, we praise you, Lord. Lord, we praise you, Jesus. நீ எத்தனை நல்லவர், நீ அதிசயமானவர், நீ பெரியவர். ஓ ரத்தம் எல்லாம் செய்யும். ஓ ரத்தம் எங்களுக்காக சுமக்கும். ஓ ரத்தம் எங்களுக்காக வேலை செய்யும். Somebody praise him. Rimakolobo shamato. We praise you, Lord. We praise you, Lord. சாரோ Oh, yes, Lord. Jesus. Jesus. Oh, Jesus. Call Jesus. Yes, Lord. Yes, Lord. Jesus. Chalaga செய்க சரணி ரோஜாவே. Lord, help me. ரிமாக்கோரோ. அழகுள்ளவரே. Worship him today. He's the best God. Suragavarava. Yes, Lord. Rimakoro Shama. Sarani Rojave. சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற அவர் நம்ம ஆத்மனேஸ்வராக மாறணும் அல்லவா? எல்லாத்துக்கும் மேலாக என் ஆத்மனேஸ்வரவா. சாரோனின் ரோஜாவே அவரே ஆத்மனேஸ்வரா. நான் அவரை தேடுவேன், அவரோடு இணைவேன். Make God your lover. அவரே lover, என் ஆத்மனேஸ்வரா. தேவாட்டு குட்டியே சாரோனின் ரோஜாவே அவர் போல சர்வவர் யாரும் இல்லை அல்லவா? மதுராயிலே சிறந்தவர், அழகுள்ளவர்.
பதினாயிரங்களிலும் சிறந்தவரே அழகுள்ளவரே அழகுள்ளவரே பதினாயிரங்களிலும் அழகுள்ளவர் அழகுள்ளவர் சாரோனின் ரோஜாவே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டுக்குட்டியே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே செய்து பாடுமா எல்லோருமே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டுக்குட்டியே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவா மறுபடியும் பாடுவோம் சாரோனே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டுக்குட்டி சாரோனின் ரோஜாவே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டுக்குட்டியே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேஸ்வரே எல்லாம் என்னை விட்டு போனாலும் பழுதற்ற ரத்தமே நீர் எனக்காக உறவுங்கள் பிரிந்து போகிலும் நண்பர் என்னை வெறுத்து நாளிலும் துணையாக வந்த அன்பிலே மறந்திட்டேனே. உறவுகள் பிரிந்த போதிலும் எல்லாரும் விட்டுட போலாம். என்னை வெறுத்த ஒரு காலம் வரும்போது நம்மளை வெறுக்கலாம். துணையாக வந்த உதவி செய்யறேன்னு சொல்லி உதவி செய்யாம போலாம். மறந்திட்டேனே. இவங்க இருக்கிறாங்க நம்மளும் இல்லாம போலாம். உறவுகள் பிரிந்த பிரிந்து போதிலும் போகும் ஒரு நாள் நண்பன் என்னை மாறி போ சூழ்நிலை துணையாக வந்த அன்பினே மறந்திட்டேனே. மறுபடியும் சொல்லுமா உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் நீ இருக்கிறல்லவா? வெறுத்த நாளிலும் நீர் இருக்கிறல்லவா? துணையாக வந்த அன்பினே மறந்திட்டேனே. ஹோசானா, உன்னத தேவனே, ஹோசானா, தாவீதின் மைந்தனே, ஹோசானா. எல்லாம் மாறலாம், அழகுள்ளவன் மாறவட்டான். ஹோசானா. ஓ, தாவீதின் மைந்தனே, ஹோசானா, உன்னத தேவனே, ஹோசானா, தாவீதின் மைந்தனே, ஹோசானா, உன்னத தேவனே, ஹோசானா, தாவீதின் Thank you, Lord. அழகுள்ளவர், துணையாளவர், இங்க பரிகாரிணி, தேவ ஆட்டுக்குட்டி
இனி இருக்கும் போது லார்ட் நாளை தினத்தை பார்த்துக் கொள்வேன். யாரை இந்த நாளை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். We have given you today. இந்த நாளை நாம் உம்மை பார்க்கிறோம். இந்த நாளை நாம் உம்மை போற்றுகிறோம். இந்த நாளை எங்க வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த நாளை உம்மை சுமந்திருக்கிறோம். இந்த நாளை உம்மை போற்றிருக்கிறோம். இந்த நாளை ஜெபித்திருக்கிறோம். இந்த நாள் உம் பிரசன்னத்துல வந்திருக்கிறோம். இந்த நாளை உம் மகிமையில மூடி நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். நாளை தினம் நீர் பார்த்துக் கொள்ளுவேன். நீர் பார்த்துக் கொள்ளுவேன். Thank you, Lord. Lord, we want to bless those who have joined us through this Facebook Live. The Facebook Live மூலமா இணைந்த யாவருக்கும் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Remember, you have today for tomorrow. You're living today so that your tomorrow can be amazing. இன்னைக்கு நான் வாழ்கிற நாட்கள் காரணமானது நாளைக்கு என் நாட்கள் விசேஷமா இருக்கட்டும். The Lord can turn my tomorrow for better. என் நாளை தினத்தை தேவன் சிறந்ததாக மாற்ற முடியும். It can be a day of my miracle. என் அற்புத நாளாக நாளைக்கு இருக்கலாம். I don't know the journey how it's going to take you. நான் போகிற பாதை நீங்க போகிற பாதை எப்படி இருக்குமோ தெரியல. But I know one thing, if I carry the Lord, தேவனால் சுமந்து கொண்டு போவேன்னு சொன்னா everything will be okay in my journey. நான் போகிற பாதையில எல்லாம் சரியாக அவர் மாற்றுவார். So I bless your people. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் in the name of the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be blessed people of God. Be blessed. God bless you. நண்பர் விட்டு போனாலும் நீ இருக்கிறப்பா.